ஓம் சாய்ராம். வியாழக்கிழமை நம்ம இன்னைக்கு பக்கத்துல உள்ள சாய்பாபா கோயில்ல சாய்பாபா பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இங்க வந்தோனே தான் சில விஷயங்கள் பாபா உணர்த்துனாங்க. என்னன்னா, ஷிரடிக்கு வரணும்னு சொல்லி நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா, ஒரு சில தயக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாபா அறிவுறுத்துனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் பாபா இவ்வளோ தயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாபாவ நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா, பாபா நம்மள நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாங்க சாய்ராம். அதான் உண்மை. என்னோட வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2013லேருந்து நம்ம ஷிரடி போயிட்டுருக்கோம். 2013லேருந்து 19 வரைக்கும் தொடர்ந்து வருஷத்துக்கு 1 தடவை, 2 தடவை, 3 தடவை அப்படின்னு சொல்லி பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஷிரடி போய் பாபா பார்த்துட்டு வருவோம். 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும், என்னோட பொண்ணோட மேற்படிப்பு விஷயமாகவும், என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம அவங்கள மீட்டு கொண்டு வந்ததுனாலயும், எங்களால கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா, ஷிரடி போற அந்த வாய்ப்பே அமையாம போயிருச்சு. இந்த குடும்ப சூழ்நிலையே பயங்கரமா டைட் ஆயிடுச்சு. எங்களால ஷிரடியே போக முடியல. லாக்டவுன் வேற இருந்ததா, அப்படியே ஷிரடி போக முடியாம தள்ளி தள்ளி போயிருச்சு. 2024ல நாங்க யோசிக்கும்போது, என்னடா இது இத்தன வருஷம் நம்ம பாபாவ பார்க்காம நம்ம இப்படி இருக்கோமே! ஏன் நம்மள பாபா கூப்பிடல? அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். ஷிரடி போறவங்கட்டலாம் நான் சொல்லுவேன், "சீக்கிரம் என்னைய பாபாவ ஷிரடிக்கு கூப்பிட சொல்லுங்க. ஏன் பாபா என்னைய ஷிரடிக்கு வர விடாம பண்றாரு? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகப்போகுது நான் ஷிரடி வந்து. ஏன் பாபா இப்படி பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பதான் பாபா எனக்குள்ள அறிவுறுத்தின விஷயம், "நீ தனியா வர வேண்டாம். உன் கூட நெறைய பேர சேர்த்து கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா, ஒருத்தவங்க இல்ல, நெறைய பேர் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. "சாய்ராம், நீங்க இத்தன வருஷம் ஷிரடி போயிருக்கீங்க. உங்க கூட இன்னும் நெறைய பேர நீங்க ஷிரடி யாத்ராவா அழைச்சிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தன வருஷமா நீங்க ஷிரடி போய் பாபா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக் குடுத்தாங்களோ, அத நெறைய பேத்துக்கு நீங்க கத்துக் குடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ அது எனக்கு பாபாவே சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டு தான் நம்ம உலகாலும் சாய் ஆன்மீக யாத்ரா நம்ம ஆரம்பிச்சோம் 2025ல. பாபாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம அந்த யாத்ரா நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு, பாபா சம்மந்தப்பட்ட அத்தனை இடங்கள் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, உடம்பு சரியில்ல, குடும்ப சூழ்நிலை, என் பொண்ணோட மேற்படிப்பு அப்படின்னு சொல்லி நான் தயங்குனதுனால, கிட்டத்தட்ட நான் 5 வருஷம் நான் ஷிரடியே முடியல. என்னோட அம்மா வீடா நான் ஷிரடிக்கு தான் வருஷம் வருஷம் நான் போறது வழக்கம். ஆனா 5 வருஷமா ஷிரடி முடியலையேன்னு சொல்லி நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு சேவைய குடுத்து, இந்த மாதிரி நெறைய பேர வர வச்சு, ஷிரடி யாத்ராவ நம்ம ஆரம்பிச்சு நெறைய பேருக்கு நம்ம காமிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயங்காதீங்க சாய்ராம். தயங்கவே தயங்காதீங்க. பாபாவ பார்க்கணும், பாபா நீ வா அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க தயங்காதீங்க. கண்டிப்பா வாங்க ஷிரடிக்கு. வந்து பாபாவ பாருங்க. பாபாவோட ஆசீர்வாதத்த வாங்குங்க. கண்டிப்பா உங்க எல்லாரோட வேண்டுதலும் நிச்சயமா பாபா நிறைவேத்துவாங்க. கண்டிப்பா ஷிரடி வாங்க சாய்ராம். இன்னும் 1 வாரம் தான் இருக்கு நம்மளோட இந்த யாத்ரா பயணத்துக்கு புக் பண்றதுக்கு. அதனால இந்த 1 வாரத்துல பாபாவ பார்க்கணும்னு விருப்பப்படுற பக்தர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஷிரடி வாங்க சாய்ராம். பாபாவ பார்க்கலாம். உங்க எல்லோருக்குமே நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.